श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 7வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ்தேஜஸ்வினாமகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ்தேஜஸ்வினாமகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அவனை பார்த்த அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு, என்னை சர்வபூதானாம் எல்லா பொருள்களுக்கும் சனாதனம் அனாதியாகிய பீஜம் என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். வித்தி சர்வபூதானாம் வித்தி, தன்னை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்? எல்லா பொருள்களுக்கும் அனாதியான பீஜம் வித்து என்று அறிந்து கொள். வித்து என்று சொன்னால் உற்பத்தியாகக்கூடிய இடம், உற்பத்தியாகக்கூடிய மூலம். இந்த அனாதிகாலமாக இந்த பிருத்திவியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஒரு பீஜம், ஒரு வித்து வேணும் இல்லையா? ஒரு விதை வேணுமே. அந்த விதை யாருன்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் தேர்தட்டில் உட்காண்டிருக்காரு, அர்ஜுனன் பக்கத்தில் உட்காண்டிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு அறிந்து கொள். மேலும் புத்திமதாம் புத்தி, புத்திமான்களுக்குள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறா, புத்திசாலித்தனமாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் புத்திசாலித்தனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தி இருக்கே, அந்த புத்திசாலித்தனமும் பெருமாள் தான். அப்புறம் தேஜஸ்வினாம் தேஜஹா, சில பேர் வீரமுடையவர்களாக இருக்கிறார், ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கா, பலசாலியாக இருக்கா அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி வீரமுடையவர்களுக்கு இடையிலே ஒரு வீரம் இருக்கும் இல்லையா? அந்த வீரத்தனம் யார்? வீரத்தனமும் ஸ்ரீகிருஷ்ணரை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். அதாவது வீரமுடையவருடைய வீரமும் அகமஸ்மி நானேகவா இருக்கின்றேன் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்தில் இயற்கையாக நம்ம எப்படி இருக்கமோ அது சாதாரணம். ஆனால் அந்த இயற்கைக்கு மாறு, இயற்கைன்னு சொன்னால் என்ன? ஒரு சின்ன குழந்தைன்னா எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கும், அழும், இல்லைன்னா பார்த்ததெல்லாம் கொண்டான்னு கேட்கும். ஆனால் பார்த்ததெல்லாம் கொண்டு கொடுத்தாலும் அதை வாங்கி வச்சுட்டு விளையாடாது, வாங்கி ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துட்டு போட்டுடும். அந்த சாமானோட வேல்யூ அதுக்கு தெரியாது. இதெல்லாம் சின்ன பசங்களாக இருந்து ஒரு 5 அல்லது 6 வயசுக்குள்ளே இதெல்லாமே சகஜம்தான். ஆனால் இதற்கு மாறாக அந்த 5 வயசுலேயே பொறுப்பாக இருக்கிற குழந்தை, 5 வயசுலேயே சாமானை பார்த்ததெல்லாம் இது நம்மளுக்கு ஓணுமா வேண்டாமா அப்படின்னு யோசித்துட்டு கேட்குற குழந்தை, அப்படியே வாங்கி கொடுத்தாலும் அந்த பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுபோல் அந்த குழந்தையோட சுபாவத்தில் மீறி குழந்தைகளோட சுபாவத்தில் வித்தியாசமாக, இது வித்தியாசம் இல்லை, சிறப்பானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது, மேலானது அப்படின்னு சொன்னால், அதுபோல் எந்த இடத்துல புத்திமதாமஸ்மி அப்படின்னு பெருமாள் சொல்கிறாருன்னா, எங்கேயும் சாதாரணமாக இருக்கக்கூடிய இயற்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளுக்கு அதற்கு சிறப்பானதாகவும் மேன்மையானதாகவும் இருக்கிறதோ அங்கே என்ன பண்ணுறார்? அஸ்மி அகம் இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். எங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு மனுஷன் இருக்கிறது நியாயம்தான். அந்த விஷயத்தை இப்போ அர்ஜுனனே கொஞ்சம் தெளிவாக பெருமாள் சொல்லத்தை காதில் வாங்கிண்டா அவனுக்கு இன்னும் கூட நிறைய விஷயம் இப்போவே புரிஞ்சிருக்குமா இருக்கான். 18 அத்தியாயம் வரைக்கும் போகல என்ன. ஆனால் பெருமாளோட சங்கல்பம், பெருமாள் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சிருக்கிறார், சொல்லி கொடுக்குறார். அவனுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கச்சவே நிறைய சொல்கிறார். அப்படின்றதுனால புத்திமதாமஸ்மி புத்திர் புத்திமதாமஸ்மி அப்படின்னு சொன்னால், சிறப்பான யோசனை செய்யக்கூடியவர்கள் இடத்தில், புத்திசாலிகளிடத்தில் புத்தியாகவும், அதே நேரத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்தில் இயற்கையாக ஒரு ட்ரைவியல் பிஹேவியர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரைவியலாக இருக்கக்கூடிய பிஹேவியர் இருக்கக்கூடிய இடத்துல அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் மேலான எண்ண ஓட்டங்கள், சிறப்பான செய்கைகள் இருக்குமென்னு சொன்னால், அதுவும் என்ன ஸ்ரீகிருஷ்ணருடைய இருப்பிடம், அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார். அவருடைய அனுகிரகத்தினால தான் அந்த குழந்தை மேலானதான புத்தியை வெளிக்காட்டுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இதுக்கு தொடர்புடைய அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.